லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool. திரும்பி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளாக் ஷிப்ல ஜாயின் பண்ணப்பையும் சரி, பிளாக் ஷிப்ல நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பையும் சரி, எங்களோட எல்லாரோட எய்மாவும் இருந்தது சினிமா தான். நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறது நம்ம நண்பர்கள். கண்டிப்பாக அதே மாதிரி அதிர்ச்சியுமே பயங்கரமா ரொம்பவே ஹாப்பி. பிஃபோர் த ரிலீஸ், ஆஃப்டர் த ரிலீஸ் பார்த்துட்டு பயங்கரமா வைத்தறிச்சல். ரெண்டு சொல்ல மாட்டான் அவன் தானே. இது என்ன கியூட்டு. ஆமா எப்படி என்னோட ரியாக்ஷன்லயே அவன் வடிவேல் அது ஆக்சுவலி நான் கொடுத்த வடிவேல் சார் ரியாக்ஷன். இவங்க மத்தியில நான்லாம் இப்ப எங்க போனாலும் எதுக்கு இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எதுல வந்து டீனா டீனா அப்படின்னு பேசி முடிச்சிருக்கேன். நானே நான் சொல்ல வந்தேன் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு எப்பவுமே. ரெஜிஸ்டர் பண்றோம். ஒரு நிமிஷம் நீ கண்ணு முடுங்க. இது என்னங்க? அது சாம்பாரான்னு முதல்ல அதை பாருங்க. நீங்க வெத்த குழம்பா கூட அவியல். என்னது அவியல்? When it comes to this song, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை பண்ணியிருக்கீங்க. பரத் பாடுறது, அஃப்கோர்ஸ் காஷிஃப் அவர்களோட மியூசிக் இருக்கும் அப்படின்னா அது பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ டீசர் ரிலீஸுக்குமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் அது அதிர்ச்சி அவர்கள் வந்து இது பண்ணது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஒரு என்னன்னு சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாம் பண்ற மாதிரி பண்ணி தானே ஆகணும். பண்ணாம யாருக்கு பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ரெண்டுத்துல ஒன்னத்தோடு அதிர்ச்சி அண்ட் பரத் பத்தி பேசியே ஆகணும். பரத் தான் இந்த பாட்டு பாடிருக்காரு. பாட்டு பாடினது மட்டும் இல்ல, பாட்டில் பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்துருப்பீங்க பரத்தோட பெர்ஃபார்மன்ஸை. அவர் வந்துட்டு 6 கேர்ள்ஸ் கண்டிப்பாக வேணும், அதுன்னு என்பிஎனுக்கு மட்டும் கேர்ள்ஸ் தரீங்க, எனக்கும் 6 கேர்ள்ஸ் பார்த்தேன். ஒரு சீக்வென்ஸ் பார்த்தேன், ஒரு சீக்வென்ஸ் இவங்க அப்படியே பத்திக்கிட்டு எரியிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ். அது இவங்க மட்டும் இல்லை, அதாவது அந்த எமோஷன் சொல்லுங்க. ஸோ பரத்தும் பத்திக்கிட்டு எரிஞ்சு மாஸ்டர் அடம் பிடிச்சி எனக்கும் கேர்ள்ஸ் வேணும் மாஸ்டர், எனக்கு கூட இப்படி பண்ணலைனாலும் எனக்கு பின்னாடியாவது கேர்ள்ஸ் வேணும் அப்படின்ட்டு அடம்பிடிச்சு பரத் வாங்கினாப்புல. பரத் ஆனா நல்லாவே பாடி இருக்கான். ஆசை வந்து பூர்த்தி அடைஞ்சிச்சு. செட்ல இந்த பாட்டு வந்து நாங்க கோரியோ பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பாட்டுக்கு. எஸ் எஸ் எஸ். அதிர்ச்சி வந்துட்டு வாழ்த்துக்கள் பயங்கரமா, பயங்கரமா வந்துட்டு நம்ம ஏதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறது நம்ம நண்பர்கள். கண்டிப்பா நம்ம டீம் மெம்பர்ஸ், நமக்கு அண்ணாக்கள் எல்லாருமே. அதே மாதிரி அதிர்ச்சியுமே பயங்கரமா ரொம்பவே ஹாப்பி. ஸோ நமக்கு இப்படி ஒரு ஆல்பம் சாங், நமக்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷன்ல நல்ல ஒரு ஆல்பம் சாங் அப்படின்றதுல செம ஹாப்பியா இருந்தான். பிஃபோர் த ரிலீஸ், ஆஃப்டர் த ரிலீஸ் பார்த்துட்டு பயங்கரமா வைத்தறிச்சல் சூனிய வைக்கிறது. ரொம்ப ஸ்வீட்டுங்க அருண், ரொம்ப ஸ்வீட். கேட்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் உங்களோட காம்பினேஷனே ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல, ஒரு கெமிஸ்ட்ரி வந்து பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்க காம்போ ஆக்சுவலி ரொம்பவே தனி காம்போ தான். அது வந்து நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க. நோ மேட்டர் வாட், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்பி அதிர்ச்சி இது ஏதாவது எங்கேயாவது இருந்துச்சுன்னா பாத்துடலாமே அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்க அப்படின்னா டிசிடிசியில். ஏன்னா டிசிடிசியில் சப்போஸ் அதிர்ச்சி அங்கே இல்லைன்னா எனக்கு வந்துட்டு அந்த கெமிஸ்ட்ரி யார் கூட டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை, நம்ம ஜாலியாக இருந்துடலாம் எல்லாரு கூடயும். பட் நமக்கு ஒரு 8 வருஷமா தெரிஞ்ச ஒருத்தன் உள்ளே இருக்கிறப்போ அவனுக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு வைப் செட் ஆகிருக்கப்ப அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டிசிடிசியில். அண்ட் அதான் அந்த எல்லாருமே ரசிக்கிறாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் 2 பேருக்குமே. பட் எல்லாரையும் வெறுப்பேத்தாம பண்ணாம பாத்துக்கணும். You've been through a lot, like அவ்வளோ தூரம் நீங்க வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ திரும்பி பார்த்தா it's come a long way. அந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் அவ்வளவு தூரம்லாம் இன்னும் வரல. இவரு சரி நீங்க என்பி சொல்லட்டும். அப்படின்னு தெரியல. அது இன்னும் அந்த மாதிரிலாம் உட்காந்து யோசிச்சா மாட்டிப்போம். யோசிக்கிற அளவுக்கு அந்த டோரையே யோசிக்கிற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணிடல. லைக் என்ன சொல்றது, நம்ம இப்போதான் எனக்கு பர்சனலாக ஃபீலாக வந்துட்டு, பட் இது எல்லாமே நம்ம போடுற ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா விஷயமுமே, வெப் சீரிஸாக இருக்கட்டும், பிளாக் ஷிப் அண்ட் ஹோல் திங் எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளாக் ஷிப்பில் ஜாயின் பண்ணப்பையும் சரி, பிளாக் ஷிப்பில் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பையும் சரி, எங்களோட எல்லாரோட எய்மாவும் இருந்தது சினிமா தான். ஸோ அதுக்கான ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடித்தளமாக இருந்தது அங்கே நம்ம லேர்ன் பண்ண சில விஷயங்கள், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் தான். ஸோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு
அப்போ இருந்த மாதிரியே எப்பவும் இருந்துடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் மைண்டில் இருக்குது. பட் அதான் திரும்பி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஆப்வியஸாக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் சரி, அண்ட் அதர் தென் சினிமா ஃபீல்டு எல்லா ஃபீல்டுலையுமே எல்லாருமே கஷ்டம் இருக்க தான் சரி. ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். வந்தால் தான் நம்ம ஆசைப்படுறது கிடைக்குன்றப்போ அதை பண்ணி தான் ஆகணும். ஓகே, இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் செக்மெண்ட். ரொம்ப பழங்காலத்து கேம் தான் அது. புதுசாலாம் பெருசா கண்டுபிடிக்கல. முதுகுல இருந்து எடுக்கிறீங்க. முதல்ல இருந்து பேப்பர் எடுக்கிறேங்க. இது வந்து கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து என்னாக்ட் பண்ணணும். அந்த பிக்சர்ல இருக்கிறது என்னத்தையோ என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். அத வந்து நீங்க எனாக்ட் பண்ணணும். இப்படி மண்டை மேல வச்சுக்கோங்க. இல்ல இத எனாக்ட் பண்ணுங்க. ஐயோ கியூட். நானா இருக்கேன். நான் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான் அவன் பேரை. என்னங்க இப்படி சொல்றேன். ஸ்பிரிட்டே இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவன்தானே? அவன்தானே. முடிஞ்சிச்சு. இது என்ன கியூட். நல்ல மனுஷங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது நீங்க எனாக்ட் பண்ணுங்க. நான் தானே பார்க்கணும். ஐயோ. வடிவேல். ஆமா. எப்படி என்னோட ரியாக்ஷன்லயே அவன் வடிவேல். அது ஆக்சுவலி நான் கொடுத்தது வடிவேல் சார் ரியாக்ஷன். ஐயோ இவங்க மத்தியில அப்படின ரியாக்ஷன். நான் அதுக்கு ஏமாத்தி அவங்க ஷாடோல பாத்துட்டு அப்பவே யோசிச்சேன். இந்த பேப்பர்ல பிரிண்ட் பண்ணும்போதே நினைச்சேன். நான் எனக்கு தெரியாம நான் பிடிச்சுக்கணுமா அப்படி காட்டணும். என்ன இப்படி காட்டுறேன்? ஏங்க இது ஒரு நிமிஷம் நீங்க கண்ணு மூடுங்க. இது என்னங்க? ஒரு கலர் பிரிண்ட் அவுட் ஆகல கூட. பட்ஜெட் அவ்வளவு கிடையாது. சோ black and whiteல எடுத்துட்டு வந்துட்டேன். இது நீங்க எப்படி எலாக்ட் பண்றீங்களோ சாப்பிடுற பொருள். பொங்கல். எடுத்தோடே பொங்கல். பொங்கல் ரொம்ப விருப்பமோ? இல்ல, பிடிக்காது. பாயாசம். ஏங்க என்னங்க பண்றீங்க? ஓகே. குழைச்சு போட்டு சாப்பிடுவாங்க. அவங்க பிக்சரே பாத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறேன். சாப்பிட்டமா? ஆஹா இமேஜின். ரசம், சாம்பார். சாம்பார். ஏங்க நீங்க இமேஜின் லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. இமேஜின்னா என்னங்க இருக்கு? அதெல்லாம் இல்லங்க. நீங்க அது எதுவே சாம்பாரான்னு முதல்ல அத பாருங்க. இது சாம்பார். நீங்க வெத்த குழம்பா கூட இது நீங்க அவியல். என்னது அவியல்? என்ன ஆங்கிள் இது அவியல்? நான் அவியல் தான் அடிச்சு காட்டுறேன். ஊர்ல அவியல். நான் என்னங்க? குக். டாப் குக் டூப் குக். அதோட செஃப். பட்சரா. ரொம்ப சிம்பிளா வச்சிட்டேன். இத வந்து சின்ஸ் ஒரு மாதிரி ஒரு லவ் செலிப்ரேஷன்ல வந்து பாட்டு இருக்குது அப்படினால நான் ஒரு வேர்ட் ஆரம்பிப்பேன். நீங்க அத கண்டினியூ பண்ணி ஒரு 3 சர்க்கிள் போற வரைக்கும் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணனும். ஓகே. ஓகேவா? அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு காக்கா பார்த்தேன். ஏங்க லவ்னா காக்கா பார்த்தேன். கூடவே ஒரு லேடிஸ் காக்காவும் பார்த்தேன். காக்கா லவ் ஸ்டோரி. அந்த 2 காக்கா இன்னொரு காக்காவை பார்க்க போச்சு. அங்க அந்த காக்கா டீனா பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, டீனா பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அங்க பரத் வந்தாரு. அப்ப நீ ஏன்டா சும்மா இருக்க? நீ வந்து டீனா பாட்டுக்கு வைப் பண்ணு கூப்பிட்டாங்க. காக்கா பரத்துக்கு பரத்த காக்கா கூப்பிட்டாரு. நான் லவ் ஸ்டோரி சொன்னா என்னங்க? சரி பரத் வந்து அவன் ஆள் கூட வந்திருந்தான் அந்த இடத்துல. ஓகே, அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க அந்த பாதையில. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஓரத்துல ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தாங்க. அங்க பார்த்தா அதிர்ச்சியை பார்த்து தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் பரத்தும் அதிர்ச்சியும் சேர்ந்து 2 பேரும் லவ் பண்ணாங்க. இன்னொரு ஐஸ்கிரீம் ஷாப் போறாங்க. ஏங்க நீங்க ஐஸ்கிரீம் ஷாப்லயே இருக்கீங்க? தெரியல, நீங்க கூட பெரிய ஐஸ்கிரீம் ஷாப் சொன்னீங்க, அத நானும் சொன்னேன். காக்கா ஐஸ்கிரீம். ஏங்க அந்த 2 செக்மெண்ட்டும் தரமட்டமாக்கிட்டீங்க. இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு வரும்போது ஒரு பக்கம் பாட்டு அவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது ஹூக் ஸ்டெப்ஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே ஹூக் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த ஹூக் ஸ்டெப் ரகு மாஸ்டர் அவர்களோட கோரியோகிராஃபி கண்டிப்பா அத பத்தி. ஆக்சுவலி மாஸ்டர் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆனேன். ப்ராக்டிஸ் போது என்டர் ஆகும்போதே என்பி அப்போ வரல. அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, பாட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நல்லா ஆடுறாங்களே, பரவாயில்ல நல்லா ஆடுறாங்களே அப்படின்னு என்பி வந்தாரு. அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு இருந்துச்சு. பாட்டு போகும்போது தெரிஞ்சது எங்களுக்காக தான் அது கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. என்னங்க இவ்வளோ ஆடுறாங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. மாஸ்டர் வந்துட்டு ஒரு 5 வேரியேஷன் வச்சிருந்தாரு. கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஐ மீன் ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒரு 5 வேரியேஷன் வச்சிருந்தாரு. டார்லிங் இது ஓகேவா, டார்லிங் இது ஓகே மாஸ்டர். எல்லாத்துலயும் அது ஃபர்ஸ்ட்ல அது ஓகே மாஸ்டர். தேர்ட்ல செகண்டா போட்டது செமையா இருந்துச்சு மாஸ்டர். இப்படி சேர்த்து ஒன்று பண்ணோம். பட் மாஸ்டர் ஏன் அந்த 5 வேரியேஷன் வச்சிருந்தாருன்னா எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத மாஸ்டர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் போனோம். ஸோ மாஸ்டர் நாங்கள் இது வரைக்கும் அவரும் எங்களை மீட் பண்ணது கிடையாது, நாங்களும் ஸோ எங்களுக்கு ஆட வருமானது ஒரு டெஸ்ட்டுக்காக அப்படி பண்ணார். ஒரு பாயிண்ட்ல அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்றது. அதனால சரி நம்ம இவங்களை இப்படி தான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்லாம் வச்சு ஒரு ஹூக் ஸ்டெப் கண்டிப்பாக அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரீல்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஆல்பம் சாங்னா ஒரு ஹூக் ஸ்டெப் கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன்னா அதுதான் ஒரு ரீச் ஆல்பம் சாங்க்கு.
ஸோ அப்படி இருக்கப்ப ஹூக் ஸ்டெப்பாக தான் அந்த டீனா டீனா இப்படி போடுவாங்க இல்லையா? ஆமா ஆமா அது வந்து ஹூக் ஸ்டெப்பாக நாங்கள் கேட்டோம். ஸோ மாஸ்டர் கரெக்டாக அதை பார்த்து அந்த பண்ணிட்டாங்க. வைபுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுட்டார். கண்டிப்பா. ஏன்னா அதை நிறைய பேர் வந்து அதை ரீஷேர் பண்ணும்போது ஆடும்போதெல்லாம் பார்க்கிறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கு. பிகாஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் வைபிங் அரவுண்ட். அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மோட்ல கொண்டு போறது. ஏன்னா நான்லாம் இப்போ எங்கே போனாலும் எதுக்கு இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எண்டில் வந்து டீனா டீனா அப்படின்னு பேசி முடிச்சிடுறது. நான் சொல்ல வந்தேன் ரொம்ப நேரம் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு எப்பவுமே. ஏங்க? நைட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இப்படியே தான் தூங்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். டீனா ஸோ டீனா வந்து நல்ல வரவேற்பு வந்துட்டு இருக்கு மக்கள் கிட்ட. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய சாங்ஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் கூட வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கீப் டூயிங் வாட் யூ டூயிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you, கீப் Deepika. டூயிங் Thank you, வாட் thank யூ you so much. டூயிங். இன்னும் நிறைய பண்ணுங்க. இன்னும் நிறைய ரீச் ஆகுங்க. மை பெஸ்ட் விஷஸ். கீப் ஸ்மைலிங். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool.